தீபிகா, இந்த தீபிகா. சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. கடவுளே, அவ கரெக்டா அந்த கண்ணாடி மிதிக்கணும். அவ காலெல்லாம் அப்படியே காயமாவணும். அவ பிரார்த்தனைய பாதியிலேயே நிறுத்தணும். அவ கால் அப்படியே செப்டிக் கை 2 காலையும் கட் பண்ணி எடுத்துடணும். நீதான் கடவுளை எப்படியாவது நிறைவேற்றணும். பூங்குடி, அந்த பக்கமா போலாம். ஜஸ்ட்ல மிஸ் ஆயிட்டடி. வாடி வா, அடுத்த ரவுண்ட்ல மிதிச்சு தானே ஆகணும். பூங்குடி, முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. உன்னால முடியலன்னா இதோட நிறுத்திடு. பரவாயில்ல சார், இன்னும் 2 ரவுண்டு தானே. கஷ்டப்பட்டு இந்த பிரார்த்தனை எப்படியாவது முடிச்சிடலாம் சார். பூங்குடி பாத்து. பூங்குடி, என்னாலதானே உனக்கு இவ்வளவு சிரமம். பரவாயில்ல சார். இல்ல பணம் வேணாம், விட்டுரு. பரவாயில்ல, வேணாம். இல்ல சார், வேண்டுதலை பாதியிலே நிறுத்தக்கூடாது. இந்த பிரார்த்தனைய எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் சார்.
நீ நடந்துருவியா? நடந்துடுறேன் சார். ஏய், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவ தப்பிச்சிட்டா. ஆனா ரெண்டாவது ரவுண்ட்ல அவ தப்பிக்கவே கூடாது. அந்த கண்ணாடி சிலை எடுத்து இப்படி முன்னாடி போடு. அவ அதை மிதிச்சு கால் செப்டிக் ஆகி காலை எடுத்துடணும். மொத்தமா போட்டா மாட்டிக்கு வந்துப்பீங்க. அதனால ரெண்டு ரெண்டா போடுறேன். இரு வரேன். ஏய், அவங்க வராங்க. வா வா. பொங்குடி என்னாச்சு? என்னாச்சு பொங்குடி? ஒன்றும் இல்லை சார். என்னாச்சு? என்னாச்சு பொங்குடி? பொங்குடி என்னாச்சு? காலில் ஏதோ குத்துற மாதிரி இருக்கு சார். அப்படியா? கண்ணாடி துண்டா இருக்கு. இப்படி வரிசையா போட்டிருக்கிறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. சார் அப்படியெல்லாம் இருக்காது சார். நாம ஏன் தேவையில்லாம நினச்சிக்கிட்டு. ஏதோ அம்மன் புண்ணியத்தில் விளக்கு அணையில. நான் இந்த பிரார்த்தனையை முடிச்சிடறேன் சார். இதோட எப்படி பொங்குடி பண்ணுவ? எப்படியாவது பண்ணி தான் சார் ஆகணும். இல்லைன்னா நமக்கே சாபமாயிடும். இதை எப்படியாவது முடிச்சாகணும் சார். சரி வா. பாவம் பூங்கொடி எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாளே. பாவம் அந்த பொண்ணு. என்ன வேண்டுதலோ இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ணுது. கண்டிப்பா அந்த பொண்ணோட பிரார்த்தனை நிறைவேறணும். நல்ல பொண்ணா இருக்கா. எந்த பரதேசியோ அவ சுத்தி வர வழியில கண்ணாடி துண்டை போட்டு வச்சதோ தெரியல. அதுக்கு கை கால் விளங்காம போகணும். இந்த பொண்ணு மனசுல என்ன நினைச்சு வேண்டிக்கிச்சோ அது கண்டிப்பா நிறைவேறணும். பொங்குடி பார்த்து பார்த்து எந்திரி. பரவாயில்லம்மா. நான் கூட உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். முதல் பிரார்த்தனைய நல்லபடியா நிறைவேத்திட்ட. இது பாதி கிணற தாண்டின மாதிரி தான்.
இன்னும் ஒரு பிரார்த்தனை இருக்கு. அதையும் எந்த பிரச்சனையும் குறையும் இல்லாம முடிச்சிடு. பண்ணிடுறேன் சாமி. அம்மன் அனுகிரகம் உனக்கு கிடைக்குமா? நம்பிக்கையோட பண்ண, நல்லது நடக்கும். சரிங்க சாமி, நாங்க வரோம். ம். இந்த ரணகளத்துல கூட உனக்கு கிளுகிளுப்பு கேக்குதாடி? இரு, அடுத்த பிரார்த்தனையை நீ எப்படி செஞ்சிடுறன்னு நான் பாக்குறேன். உங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. எப்படியாவது பண்ணி தான் சார் ஆகணும், இல்லனா நமக்கே சாபமாயிடும். மாப்ள, நீங்க அப்படியே அச்சு அசப்புல எங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க. அவரும் உங்களை மாதிரி தான். எப்ப பார்த்தாலும் நகத்தை கடிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஓ அப்படியா? ஆ? சரி, என்ன யோசனை? முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல மாமா, நம்ம சாமியை நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும். இன்னைக்கே கோவில பாத்தீங்களா, பூங்கொடி மண்டி போட்டுக்கிட்டு அந்த விளக்கை எடுத்துக்கிட்டு சுத்தி வரத்துக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு. சாமியும் அப்படிதான் நம்மள பக்குவப்படுத்துறதுக்காக இப்படி சில சம்பிரதாயங்களை வச்சிருக்கு. என்ன அர்த்தமோ? பூங்கொடி எனக்காக கஷ்டப்படுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாப்ள, இதுதான் மாப்ள பாசத்தை வளர்க்கும். நமக்காக அவ உடம்ப வருத்திக்கிட்டு என்னவெல்லாம் செஞ்சான்னு அடிக்கடி நினைக்க தோணும். அவளுக்கும் நம்ம புருஷன் நமக்கு ஈஸியா கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டதுனாலதான் கிடைச்சிருக்கான்னு அவளுக்கும் தோணணும் மாப்ள. எங்க கல்யாணம் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியா நடக்கணும் மாமா. நிச்சயமா நடந்தே தீரும். என்னாச்சு மாப்ள? இல்ல மாமா, அவ அந்த ஆணி செருப்பை பார்த்த உடனே அப்படியே பயந்து போயிருந்தா. ஐயோ, அப்படியா? மாப்ள, ஒரு காரியத்தை நல்லபடியா முடிக்கிறதுக்கு உடம்புல வலு இருந்தா மட்டும் போதாது, மனசுலயும் தைரியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ போய் அந்த பொண்ணுகிட்ட தைரியமா இருக்க சொல்லு. போ போ மாப்ள, போ. சரி மாமா. பூங்கொடி. சார். பூங்கொடி, இன்னைக்கு தீபம் எடுத்துக்கிட்டு முட்டி போட்டு சுத்தி வந்ததே உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாளைக்கு எப்படி ஆணி செருப்பை போட்டு நடக்கிறதுன்னு பயமா இருக்கா? இல்ல சார், இன்னைக்கு தீபம் எடுத்துக்கிட்டு சுத்தினதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நாளைக்கு செருப்பாணி போட்டுக்கிட்டு நடக்க போறதும் எனக்கு பயமே இல்லை சார். ஏன்னா என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என்னால இதை விட கஷ்டமான பிரார்த்தனையை கூட ஈஸியா பண்ண முடியும். உனக்கு நான் வருத்தப்படுறதே தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கும்போது எனக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி பூங்கொடி சும்மா இருக்க முடியும்? சார், நீங்க ஏன் இதை கஷ்டமா நினைக்கிறீங்க? சுகமான சுமைகள்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியே இது ஒரு கசப்பான சந்தோஷம் சார். எனக்கு அந்த கஷ்டமான சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உடன்பாடில்ல பூங்கொடி. நான் என் அம்மா கிட்ட சொல்லி அந்த ஆணி செருப்பு பிரார்த்தனையை வேண்டான்னு சொல்ல போறேன். சார் வேணாம் சார்.
இன்னும் உங்க அம்மா என்னை புரிஞ்சிக்கல. அந்த தீபிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க தான் மருமகளா வரணும்னு ஆசைப்படுறாங்க. என்னை இந்த ஊருக்கு வரவிடாம தடுக்க பார்த்தாங்க. என் கையில காப்பு கட்ட விடாம தடுக்க பார்த்தாங்க. இப்ப வரைக்கும் என்னை எப்படா கலட்டி விடலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்னை மனசார ஏத்துக்கணும் சார். அப்படி ஏத்துக்கணும்னா நான் உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்கு இதை ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கணும் சார். நான் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீ இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ற. உன்னோட கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே பண்ணலை பூங்குடி. எல்லாமே பண்ணிட்டு நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்றதுக்கு ஒரு பெருந்தன்மை வேணும் சார். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. எனக்கு முதல்ல உங்களை மட்டும்தான் பிடிச்சிது. ஆனா இப்போ உங்க பரம்பரையே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்க தாத்தா பாட்டிய பத்தி கேள்விப்பட்டதும் அவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கைய நாமளும் வாழணும்னு ஆசைப்படுறேன் சார். தீபிகா, டேய், என்ன நேத்து நான் சொன்னப்போ ஏதோ எழுனா எண்ணெயா வந்து நிப்பேன், அப்படி இப்படின்னு ஏதோ பில்டப் கொடுத்த. இப்போ விளக்கெண்ண மாதிரி வந்து நிக்கிற. சரி சாரி அதான் வந்துட்டேன்ல. நான் ஒன்றும் லேட் பண்ணல. நமக்கு தேவைப்படுற பொருள் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரி, அது கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். இந்தா. சரி, இதுக்கு பேர் என்ன சொன்ன? எருக்கம் பால். அப்படின்னா எரும மாட்டுல கறக்கிற பாலா? இது எரும மாட்டுல கறக்கிற பால் இல்ல, எருக்க இலைய கசக்கி அதுல இருந்து எடுக்கிற பால். ஓகே, இது என்ன பண்ணும்? இது ரொம்ப பவர்ஃபுல். சும்மா தரையில கொட்டினாவே தரையே ஓட்ட போட்டுரும். கை காலில் பட்டுச்சுன்னா புண்ணாயிடும். அதுவும் ஆணி செருப்புல போட்டு புண்ணான இடத்துல இந்த பால் பட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், நரக வேதனையா இருக்கும். சூப்பர் ஐட்டமா இருக்கே. கெமிக்கலை விட பெட்டர்னு நினைக்கிறேன். இது அந்த ஆணில பூரா தொட்டு வச்சேன்னு வச்சுக்கேன். புரிஞ்சிருச்சு. சீக்கிரமா இது அதுல போடு. அவ பிரார்த்தனையை முடிக்கவே கூடாது. 2 ஸ்டெப் நடந்த உடனே அவ அப்படியே சுருண்டு விழுந்துடணும். அடுத்து அவ எந்த வேண்டுதலையும் செய்யறதுக்கு ரெடியாகவே கூடாது. செருப்புலையும் தடவை. சரி போதும், வா. வந்துரு. சரி வா, அந்த சைடுல போய் ஒளிஞ்சுக்கலாம். வா வா.
என்னாச்சு பூங்குடி? இல்ல ஒண்ணும் இல்ல சார். श्री गुरुं बहु शीघ्र स्वत्सुधा